வெல்கம் டு கலைமணி கிச்சன். இன்னைக்கு ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் செய்ய போகிறோம். அது எல்லாரோட ஃபேவரேட்டு. கடைங்களில் தான் அது நிறைய சாப்பிட்ருப்பாங்க, வீட்டில் அவ்வளோ செய்ய மாட்டாங்க. அது என்னென்னா மின்ட்டு புதினா போட்டு முந்திரி பக்கடா. அது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிற மாதிரியும் சாப்பிட்லாம். அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறது. முந்திரி பக்கடாவுக்கு நம்ம மாவு பசிக்கிறதுக்கு முன்ன பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்துருக்குது, இஞ்சி ஒரு விரல் சைஸ் துண்டு எடுத்துக்குது, பூண்டு ஒரு 10 பல், சோம்பு ஒரு அரை ஸ்பூன் மாதிரி எடுத்துக்குது. இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சி மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துன்னு வந்துடும். இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துன்னு வந்துக்குது, நைஸாக அரைக்க வேண்டாம். 1-2 அரைச்சி எடுத்துக்குது. இப்போ மாவு பிசையும் போது அது கலந்துக்கலாம். இந்த முந்திரி தண்ணி ஊற்றி வச்சுருக்குது, ஒரு ஊறணுன்ற அவசியம் இல்லை. அது கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா மாவில் நல்லா ஒட்டிக்கும். அதுக்காக தண்ணியில் டிப் பண்ணி வச்சுக்கிறோம். இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். பெரும்பாலும் ஹோட்டலுங்களில் செய்யறதுலாம் டால்டா தான் போடுவாங்க. நம்ம வெண்ணெய் போடலாம், இல்லை நெய் போடலாம். அது இல்லைனாக்கா நம்ம எண்ணெய் கூட காய்ச்சி ஊற்றலாம். இது தோசை சோடா மாவு. இது கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மாரி இதில் சேர்த்துக்கலாம். தோசை சோடா மாவு நெய் ரெண்டும் கலந்து நல்லா மிக்ஸ் ஆகி நுரைச்சிட வர மாதிரி கலந்துக்கலாம். இந்த நெய்யும் சோடா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிட்டோம். இப்போது கடல மாவு 1/4 கிலோ எடுத்துருக்குது, அது இதில் சேர்த்துடலாம். ஒரு 100 கிராம் அரிசி மாவு எடுத்துருக்குது. இப்போ இது நெய்யும் அந்த மாவு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கணும். இந்த மாவு நெய் எல்லாம் நல்லா கலந்துருச்சு. பிடிச்சா அப்படி உருண்டை மாதிரி சேர்ந்து இருக்கணும். அந்த பக்குவத்தை நல்லா கலந்து விட்டுடணும். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்குது, அது கொஞ்சம் சேர்த்துக்கு. இது தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சோம்பு இது அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா மாவில் கலந்துக்கணும். ஊற வச்சுக்கிற முந்திரியை தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம் இல்லை. இது முந்திரி தண்ணியில் போட்டோம்னா அந்த மாவு அந்த முந்திரியில் நல்லா ஒட்டிக்கும். அதுக்காக தான் தண்ணியில் போட்டு எடுக்கிறது. ஊற வைக்கிறதெல்லாம் தேவையில்லை. இந்த மாவோட கூட கறிவேப்பிலை ஒரு 6, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புதினா தான் கொஞ்சம் நிறைய போடணும். இது அரைச்சி போட்டால் கருப்பாயிடும், அதனால 1-2 கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கணும். அப்படியே இந்த முந்திரி போட்டுடலாம். போட்டு லேசாக கிளறணும். எல்லாம் முந்திரி கொஞ்சம் ஊறினாதான் உடஞ்சிடும், அதனால் லேசாக கலந்து விட்டுக்கணும். கொஞ்சமாக லேசாக தண்ணி தெளித்து பேசியணும். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, லேசாக பலன்னு இருக்கணும். அது இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும். அது நம்ம இப்படி தூத்து தான் போட போகிறோம். சும்மா லேசாக அமுக்கிட்டு அப்படியே போட்டு போகிறோம். மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி சுட ஆரம்பிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து போடலாம். இந்த பக்கடா இப்படி நம்ம வடை மாரிலாம் தட்டி உருட்டி அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா அப்படியே தூளாக கைக்கு வர்ற மாதிரி, கைக்கு வர ஷேப்பில் அப்படியே உடச்சி விட்டுற வேண்டியதுதான். இப்போ நல்லா சத்தம் நின்றுடுச்சு. சத்தம் நின்னோடனே நம்ம இதுலேருந்து எடுத்துடலாம். டேஸ்டான முந்திரி பக்கடா ரெடி ஆயிடுச்சு.
இது ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ணுன்னு இல்லை, இப்போ நாம்ளே சிம்பிளாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். அதுமாரி தான் செஞ்சுருக்குறேன். உங்களுக்கு இது நெய் ஊற்றி செய்கிறது வேணான்னாக்க எண்ணெய் சூடு பண்ணி ஒரு 2 கரண்டி மாரி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். அந்தமாரி கூட செய்யலாம், அது கூட நல்லா வரும். இது கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்களுக்கும் பெரியவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப முக்கியமான ஒரு டிஷ். இதேமாரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பை.